இந்த கேள்வியை நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்னு, தமிழகத்திற்கு மழை வெள்ள பாதிப்பிற்கு ஏகே சீற்றங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்புக்கான தொகை என்பது இங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளை அதிகாரிகள் குழு அளவிட்டதற்கு பின்பாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்களை எல்லாம் பெற்றதற்கு பின்பாக மத்திய அரசு நிச்சயமாக வழங்கும். இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்தவுடன் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து முதல் தவணை விடுவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகை இங்க ஏற்கனவே 1000 கோடிக்கு மேலாக கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் ஒரு பைசா வரலன்னா அது யாரை ஏமாத்துறது? இரண்டாவது, சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் அவங்க சொன்னது எதற்காக? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாளை தொகுதிகள் வரையறை வருகின்ற பொழுது பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று நினைக்கின்ற மாநிலங்கள் அவர்களுக்கான கருத்துக்களை எல்லாம் ஆதாரத்தோடு முன்வைத்தால் அதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று நம்மளுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அந்த பதில சொல்லி இருக்காங்க. இவங்க தனிப்பட்ட முறையில இவர்களுடைய எம்பி நாடாளுமன்றத்துல அவங்களோட கம்யூனிட்டி சம்பந்தப்படுத்தி பேசுறதும் அதை வச்சு இழிவுபடுத்துறதும் இன்னைக்கு அதை ஒரு தனிப்பட்ட வன்மத்தோட முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னு தான் நாங்க இதை பாக்குறோம்.